வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கிறது உங்களை வரவேற்கிறேன். இந்த 2024 முதல் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஒரு நல்ல அருமையான நல்ல தருணம், மகிழ்ச்சியான தருணம். ஸோ இந்த வருடம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வருடமாக அமையும். இந்த வருடம் ஃபுல்லாகவே நம்ம நிறையா புத்தகங்களை வாசித்து நம்ம இவ்வளோ புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்க இலக்கையெல்லாம் அடைவோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து வாசிப்போம். ஸோ இந்த தருணத்தில் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2023 டிசம்பரில் நான் வாசித்த புத்தகங்கள் தான். ஏற்கனவே சென்னை புத்தக திருவிழா அதோட தேதிகள் குறித்தும் 2023 டாப் 10 புக்ஸ் பற்றியும் சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ அவசியம் பாருங்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது 23 நான் 2023 டிசம்பரில் வாசித்த புத்தகங்கள் தான். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடணும். ஏன்னா வந்துட்டு போன வருடத்திற்கான 2023க்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிடுறேன். நீர்வழிப்படுவோம் நாவலுக்காக தேவி பாரதி அவர்களுக்கு கிடச்சிருக்கு. தேவி பாரதி அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராஜசேகரன், ஈரோடு மாவட்டத்துக்காரர். ஸோ அவருக்கு தான் அந்த நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் நாவலை நான் என்ன வாசிக்கலை, அதை பற்றி வாசிக்கிறேன். நாவலை வாசிக்கிறேன், நாவலை பற்றி வாசித்தேன். நாவலை பற்றி வாசிக்கும்போது இது நாவீதர்கள், அந்த மக்களுடைய அந்த சமூகத்துடைய வாழ்க்கை, அதோட பின்புலத்தை பற்றி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஆண்டுக்கான 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது நீர்வழிப்படுவோம் நாவலுக்காக தேவி பாரதி அவர்களுக்கு. அதுவும் இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்கள் முன்னாடியே வந்து அன்அஃபீஷியலாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தேவி பாரதி விருது கிடச்சிருச்சு அப்படின்னு. எல்லா பிரபலங்களும் வாழ்த்துக்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதற்கு பிறகு தான் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அது இந்த வருடம் நிகழ்ந்த ஒரு 23 ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அவார்டு யாருன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்துட்டு 23 டிசம்பர் நான் வாசித்த புத்தகங்கள். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா ஒரு 4 புத்தகங்கள் தான் வாசித்தேன், ஒரு டைட் ஷெடியூல். அதை தாண்டிலும் நான் எடுத்துக்கிட்ட முதல் புத்தகம் ரொம்ப ஒரு சூப்பரான புத்தகம். ஆனால் வாசிக்க ரொம்பவே கடினமான ஒரு புத்தகம். பக்கத்தை நகர்த்தவே முடியலை. எப்படா நகர்த்தி கொண்டு போகிறது, பேசாமல் வச்சிருவோமா பாதியில் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு ரொம்ப டஃப் கொடுத்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 25 நாள் ஆயிடுச்சு. டிசம்பர் 25 வரையுமே இந்த ஒரு புத்தகம் தான் வாசிச்சுக்கிருந்தேன். அதுக்கு பிறகு தான் புத்தகங்களை வாசித்தது. ஸோ அவ்வளோ டஃப்பான புத்தகம், அதே சமயம் அற்புதமான புத்தகம். எப்படி சொல்லலாம்னா, பாடங்களை எப்படி கையாள்வது அப்படின்னு ஆசிரியர்களுக்கும், எப்படி பாடம் நடத்துறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். கல்வியியல் குறித்து நிறையா எழுத்துக்கள் எழுதக்கூடிய ஆயிஷா நடராஜன் அவருடைய புத்தகம் தான் இது. யாருடைய வகுப்பறை. ஸோ ஒரு சிறப்பான நூல். பட் இந்த நூலை பொறுத்த வரையும் சில எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது அனைவருக்குமான புத்தகமா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன கேள்விக்கு தான். ஏன்னா எல்லாருமே வாசிக்கலாம், அற்புதமான கருத்துக்கள் இருக்குது. ஆனால் நம்ம அதை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இது. அதே சமயம் ஆசிரியர் சமூகம் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு கூட சொல்லுவேன். பெற்றோர்களுமே ஒரு வகையில் வாசிக்கணும். ஏன்னா கல்வி குறித்து இன்றைக்கி தலைமுறையில் பார்த்தோன்னா கல்வி தான் பிக்கஸ்ட்டு வியாபாரம். நீட்டு தேர்வாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், நீட்டு கோச்சிங் சென்டராக இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜ், கல்வி தான் இங்கே மிகப்பெரிய வியாபாரம். மருத்துவம் கல்வி தான் இந்தியாவில் மிகப்பெரிய வியாபார பொருட்கள், சந்தை பொருளாக இருக்குது. ஸோ அதில் கல்வி குறித்து அதை எப்படிலாம் மேம்படுத்தணும், எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நூல். பட் எழுத்து நடையாக இருக்கட்டும், அதில் உள்ள விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வாசிக்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா நான் ஜென்ரலாக இந்த சித்தாந்தங்கள் ரீதியான புத்தகங்களை வாசிக்க வந்து யோசிப்பேன். இந்த கம்யூனிசம், மார்க்சிசம் அப்படின்னா வந்துட்டு அற்புதமான புத்தகங்களாக இருக்கும், அது எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் வாசிக்கிற அந்த எழுத்து நடை அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுற, சில விஷயங்கள் அப்படி தான் எழுதியாகும். அது பாட புத்தகத்தை வந்து பாட புத்தகம் மாதிரி தான் எழுத முடியும், அதை ஒரு ஜாலியான புத்தகம் மாதிரி எழுத முடியாது. ஸோ அந்த வகையில் தான் இந்த புத்தகம் கல்வி எப்படிலாம் வியாபாரமாக்கப்படுது, ஆசிரியர்கள் மேலே எவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்படுது, மாணவர்கள் மேலே எவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்படுது அப்படின்னு பல பரிணாமங்கள்லேருந்து பேசக்கூடிய ஒரு சிறப்பான நூல். பட் வாசிக்க கடுமையானது, அனைவருக்குமானதுன்னு முழுசாக சொல்ல முடியாது, எல்லாரும் படிக்கணும்னு சொல்லலாம். ஸோ ஒரு வித்தியாசமான விஷயந்தான். அதற்கடுத்த புத்தகம் வந்துட்டு ஏன்னா 25 நாள் ஓடிச்சு. நானும் ஒரு பிஸி ஷெட்யூல்லேருந்தேன், புத்தகமும் நகர மாட்டேன்ருச்சு. ஸோ 25 நாள் பிறகு தான் மற்ற 3 புத்தகங்களை வாசித்தேன். அடுத்ததாக பார்த்தோன்னா டைமண்ட் ராணி, ஒரு சிறுகதை தொகுப்பு, ஆத்மாத்தி அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் பார்த்தோன்னா சிறுகதை தொகுப்பு அப்படின்னு இருந்தாலும் குட்டி கதை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல நேரங்களில் சிறுகதை அப்படின்னு டைட்டில் இருக்கும். கதை ஒரு சிறுகதையை பார்த்தோன்னா 20-30 பக்கம் போகும். அதற்கும் மேலே போகக்கூடிய சிறுகதைலாம் தெரியும். கிட்டத்தட்ட அதை குறுநாவல் அப்படிங்கிற கேட்டகரி கொண்டு போயிடலாம். ஸோ அப்படிப்பட்ட சிறுகதைகள் இருக்கும்போது இது பேர் சிறுகதை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குட்டி கதை, ஏன்னா ஒரு 102 பக்கம் தான் இந்த புத்தகம். உள்ளுக்குள்ளே 12 கதை இருக்குது. ஒரு சில கதைகள் 7 பக்கம், ஒரு சிலது 8, சிலது 4 பக்கம் அப்படிங்கிற மாதிரி குட்டி கதைகள். வாசிக்க எளிமையானது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான அழகிய மனித உணர்ச்சிகள், வெவ்வேறு மனிதர்கள்
இவர்களை காண முடியும். ஏன்னா சிறுகதை அப்படின்னாலே ஒரு ஜென்ரலாக நம்ம விதவிதமான சூழ்நிலைகள், விதவிதமான மனிதர்களை பார்ப்போம். அது இந்த புத்தகத்துலையுமே இருக்குது. ஒரு சிறுகதை எளிமையாக வாசிக்கணும். எனக்கு சிறுகதை கொஞ்சம் டஃப்பு, எப்படி எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு தெரியல, திடீர்னு தொடங்கி திடீர்னு முடியுது, எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு எளிமையாக இருக்கும். இதுவும் திடீர்னு தொடங்கி திடீர்னு தான் முடியும். ஒரு குறிப்பிட்ட காட்சி தான் ஒரு கதையை விரிவடைய போகுது. ஆனால் சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு வாசிக்க கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சிறுகதை அப்படிங்கிற பேருக்கு ரொம்ப சரியாக பொருது. குட்டி கதை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கடுத்த புத்தகம் வந்துட்டு போன 2023 டாப் 10 புத்தகங்களில் இடம் பிடித்த ஒரு புத்தகம். இது ரீரீடு தான் பண்ணேன், சந்திரபிறை. இதை பற்றி பார்த்தோன்னா போன வாரம் 2023 டாப் 10 புத்தகங்களில் ஒன்று. பட்டு வேகமாக சொல்லும்போது எழுத்தாளரோட பேரே தப்பாக சொல்லிட்டேன், அமர் பிரசாத் அப்படின்னு. எழுத்தாளருடைய பேர் வந்து அமர் பிரகாஷ். அமர் பிரகாஷ் அவர்கள் எழுதிய சந்திரபிறை முதல் டிராஃப்ட் வந்தப்போ 40 பக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய எடிட் பண்ணி பிக்சர்ஸ் சேர்த்து அழகுபடுத்தி ஒரு 80 பக்கம். ஸோ 2வது வாட்டி ரீரீடு தான் பண்ணேன். சின்ன சின்ன எழுத்துல மாற்றங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தோட கூகுள் டிரைவ் லிங்க்கே நம்ம சேனலில் அந்த 2023 சிறந்த 10 புத்தகங்கள் நான் அங்கேயே போட்டிருக்கேன். நிறைய பேர் லிங்க்கில் வந்துட்டு ஷேர் பண்ணி படிக்கலாம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ் லிங்க் எல்லாமே இருக்குது. ஸோ 3வது வாசித்த புத்தகம் சந்திரபிறை. எழுத்தாளர் அமர் பிரகாஷ் எழுதிய நல்ல ஒரு ஃபேண்டசி நாவல், குட்டி புத்தகம் தான். அதற்கு பிறகு 4வது மற்றும் 2023 கடைசி புத்தகம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நான் ஃபிக்ஷன். ஏன்னா ஒரு நாவலாக படிச்சிட்டோம், டக்குன்னு ஒரு நான் ஃபிக்ஷன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவோ எழுத்தாளர் மருதன் அவர்கள் எழுதியிருக்காங்க. கிழக்கு பதிப்பகத்தோட வெளியீடு. ஸோ இப்போ நான் ஃபிக்ஷனை பொறுத்தவரை எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே தேவையில்லை, எல்லாமே வந்து சிறப்பானதாக இருக்கும். அதுவும் கிழக்கு பதிப்பகத்தில் மருதன் ஆசிரியர். ஏன்னா கிழக்கு பதிப்பகத்தில் இன்றைக்கி நிறையா எழுத்தாளர்கள் புதுசு புதுசாக வந்துட்டாங்க. பட் அதோட தொடக்க கால எழுத்தாளர்கள் பா. ராகவன், என் சொக்கன், மருதன். ஸோ அதில் மருதன் அவர்கள் எழுதியது. இன்றைக்கி கிழக்கு பதிப்பகத்தோட எடிட்டர் அவர் தான். ஸோ ஒரு சிறப்பான நூல். மாவோ அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது போது இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிக்கணும். ஏன்னா கரெக்டாக நேற்று நம்ம டாப் 10 புக்ஸில் வந்துட்டு ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, குழந்தைகள் ஸ்டால் பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். அதை தாண்டி இந்த எளிமையாக ஹிஸ்ட்ரி வாசிக்கிறதுக்கு, தமிழில் ஹிஸ்ட்ரி வாசிக்கணும், எளிமையாக வாசிக்கணும், அதுக்கு எந்த புத்தகங்கள் அப்படின்னாங்க. பட் எந்த புத்தகங்கள் அப்படிங்கிறக்காண்டி நான் எப்போதும் சஜஸ்ட் பண்ணுறது பப்ளிகேஷன்ஸ். கிழக்கு பதிப்பகம், 6th சென்ஸ், இந்த 2 பப்ளிகேஷன்ஸும் வரலாறை எளிமையான தமிழில் வாசிக்க உதவும். இதை தாண்டி இன்னும் வரலாறே ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய பதிப்பங்கள் இருக்குது. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸாக இருக்கும், பாரதி புத்தகாலயமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய அங்கஞ்சங்களும் இருக்கும். இன்னும் ஸ்ட்ராங், அதெல்லாம் வந்து ஒரு நம்ம இது யாருடைய வகுப்பறை மாதிரி, அதெல்லாம் பாட புத்தகங்களை மாதிரி பயங்கரமான ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்கும். பட் வாசிக்க சிரமங்கிற மாதிரி இருக்கும். பட் அதே வரலாறை எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு பதிப்பகங்களாக வந்துட்டு கிழக்கு பதிப்பகம், 6th சென்ஸ். ஏன்னா முகில் அவர்கள் ஃபஸ்ட்டு கிழக்கு பதிப்பகத்தில் எழுதினாங்க, பின்னாடி 6th சென்ஸ் நான் பதிப்பகத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த பதிப்பங்கள் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக, அதில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு யாரை பற்றி படிக்கணும். ஏன்னா எல்லா தலைவர்களை பற்றியுமே அந்த 2 பதிப்பகத்தில் நிறையா புத்தகங்கள் இருக்குது. குறிப்பாக கிழக்கு பதிப்பகத்தில் எல்லா தலைவர்களை பற்றியும் நிறையா புத்தகங்கள் இருக்கும். உங்களுக்கு இவரை பற்றி படிக்கணும் அப்படின்னா அந்த புத்தகத்தை எடுத்திங்கன்னா ரொம்ப எளிமையான தமிழில் ஈஸியாக வாசிடலாம். ஸோ நானும் சென்னை புத்தக கண்காட்சி போயிட்டு அந்த ஸ்டால் 2யுமே உங்களுக்கு வீடியோலையுமே காட்டினேன். குழந்தைகளுக்கான புத்தகங்கள் ஸ்டால்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ சென்னை புத்தகத்தில் 2024 குறித்து டீட்டெயில் அனௌன்ஸ்மெண்ட் நான் டாப் 10 புக்ஸ் 2023 வீடியோவில் இருக்குது, அதை பாருங்கள். நானும் வந்து பார்த்துட்டு சென்னை புக் ஃபேர் வந்து பார்த்துட்டு ஃபுல் விலாக் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதே நேரம் இந்த சென்னை புக் ஃபேருக்கு நமக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணணும், புக் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுடைய மெயில் அட்ரஸ் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சென்னை புத்தக திருவிழா முடிச்சுட்டு, ஏன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். புக் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்ன வாங்குறது அப்படின்னு. ரொம்ப இருக்காது, ஏன்னா இப்போ நிறையா புத்தக திருவிழாக்கள் போய் நிறையா புத்தகங்கள் வாங்கியாச்சு, நிறையா புத்தகங்கள் சேர்ந்துருச்சு. ஸோ இந்த வருடம் கொஞ்சம் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் போகிறேன். அவ்வளோதான் வாங்குவேனான்னு தெரியாது, போனதுக்கு பிறகு நிறையா மாறலாம். ஸோ உங்கள்கிட்ட சஜஷன் நான் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த புத்தகத்தில் சென்னை புத்தகத்தில் ஆர்வமாக இருக்கேன், போய் பார்த்துட்டு வந்து அதோடைய அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய தகவல் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.